எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் வரவேற்கிறேன் என்னுடைய சேனலுக்கு. இது வந்து மயங்கா எசன்ஸ். உங்க கூட உரையாடுவது மயங்கா. சரிங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல நம்ம ஹேர் கேர் பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஹேர் கேர்ல பார்க்க போறது ஆயில் மசாஜ். நம்ம எண்ணெய வச்சு தலைக்கு மசாஜ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல எண்ணெய் போட்டு சூடு பண்ண வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கிண்ணத்தை வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது எண்ணெயை ஊத்த போறேன். நான் 2 எண்ணெயை ஊத்த போறேன். சரிங்களா? தேங்காய் எண்ணெயும் கடுகு எண்ணெயும். தேங்காய் எண்ணெய் எவ்வளோ அளவுக்கு ஊற்றுனோ அதே அளவுக்கு கடுகு எண்ணெய் ஊற்றி நான் அதை வந்து மெதுவான சூடுல அதை சூடு பண்ண போறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து கேஸ் ஃபுல் ஹைல வச்சுட்டு போயிட்டேன். நான் வந்து கேஸ் பக்கம் இருக்கிற ஆள் இல்லை. மீன்ஸ் இப்போ நான் ஒரு வேலை செய்யறேன்னா, இப்போ 2-3 டிஷ்ஷு செய்யணும்னா அங்கதான் இருந்தாகணும். இப்போ ஒண்ணுன்னா நான் இருக்க மாட்டேன். நம்ம நார்மலா யாருமே இருக்க மாட்டோம். சில பேர் இருப்பீங்க, ஆனா நிறைய பேர் என்னை மாதிரி இருப்பார்கள். நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அதை வந்து ஹைல வச்சிட்டேன். ஹைல வச்ச அடுத்தது ஏன் எண்ணெய் சூடாயிடுச்சு. ஆனா ரொம்ப சூடாயிடுச்சு. அதால என்னாச்சு தெரியுமா? நான் வரதுக்குள்ள ஒரே நெருப்பு அந்த குட்டி கிணத்துல இருந்து. நான் பயந்துட்டேன். நான் என்ன பண்றது ஏது பண்றது? ஏன்னா இது வரைக்கும் நடந்தது இல்லைங்க, நம்ம பார்த்தது இல்லை. படிப்புல படிச்சு என்ன தெரிஞ்சிருந்ததுன்னா, எண்ணெயால் ஒரு நெருப்பு உருவாகுது என்றால் அதை நாம் தண்ணீரால் அணைய வைக்க கூடாது. அது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். ஆதலால் எனக்கு யோசிக்க கூட நேரம் அல்ல. எப்படி அதை வந்து நான் அணைக்கிறதுன்னு தெரியல. எங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க அம்மா தொடுப்பட்டு அடிச்சிருவாங்க. அதனால சொல்லவும் முடியல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பண்ண கிடந்தது. பார்த்தா நான் சர்ச் பண்ணா என்ன போட சொல்லிட்டான், செப்னி. அதனால நான் என்ன பண்ணேன், நெருப்பு வருது, அது ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்குன்னா நான் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒண்ணு மட்டும் போட்டுருவேன். அந்த நேரத்துலயும் எனக்கு எப்படின்னா 2ம் ஒரே ஈக்குவலா வேணும்னு சொல்லிட்டு கடுகு எண்ணெயும் ஊத்துறேன், தேங்காய் எண்ணெயும் ஊத்துறேன். ஹஹஹா லாஸ்ட்ல அது அணைஞ்சி திருப்தியா இருந்துச்சு. நான் வேலை ஏதோ எரியல. சப்போஸ் நான் தண்ணி போட்டு பண்ணியிருந்தா நெருப்பு அணைஞ்சிருக்காது. ஏன்னா தண்ணியும் எண்ணெயும் ஒன்னா சேராது. அதனால நான் தண்ணி போட்டிருந்தா எண்ணெய் தான் இன்னும் மேல வந்து எண்ணெய் கூட என்ன வெளில வந்திருக்கும், நெருப்பும் வெளில வந்திருக்கும். நானும் சாவாம நான் சாவுறது இல்லாம மத்தவங்களையும் சாவடிக்கணும்னு நான் நினைக்கலைங்க. அதே மாதிரி ஸ்லோல வச்ச அடுத்தது நான் வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறேன்னா கண்ணாடி போடல, அதனால வந்து கொஞ்சம் பக்கத்துல போய் பாக்குறேன். சூடாச்சா? அந்த எண்ணெய் சூடானா கொஞ்சம் குட்டியா பபிள்ஸ் வரும்ல, தெரியும்ல, அப்படி தெரியுதான்னு பாக்குறேன். ஏன்னா எந்த சூடும் தெரியல கையில. அந்த இது அனல் தெரியல. அதனால பாத்தீங்களா சூடாயிடுச்சு. அதனால நான் கொஞ்ச நேரம் அதை வந்து நல்லா ஹையா ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கடுத்தது அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தலையில மசாஜ் பண்ண போறோம். எப்பவுமே என்ன ஒரு மெதுப்பான, நான் கைக்க சொல்றேன்னு தெரியல, மீன்ஸ் கையில தொட்டு நம்ம வந்து மசாஜ் பண்ற அளவுக்கு அந்த சூடுல இருக்கணும். சரிங்களா?
நம்ம தொடுற மீன்ஸ் நம்ம பாத்திரத்தை தொட முடியாது, ஆனா எண்ணெய் தொடுற மாதிரி. சரிங்களா? நான் வந்து முதல்ல ரத்த ஜடை போட்டிருந்தேன், அதனால அந்த ரத்த ஜடையை வந்து ஃபர்ஸ்ட் அந்த பின்னல் அவுக்குறேன். அவுத்தக்கு அடுத்தது நான் எப்பவுமே எண்ணெய் வந்து 2 பக்கமா தலையை செப்பரேட் பண்ணி தான் போடுவேன். அதனால வந்து அது முதல்ல 2 பின்னல்ல இருக்கிறதுனால எனக்கு வசதியா போச்சு. எண்ணெய் எடுத்து நல்லா ரப் பண்ணிட்டு மசாஜ் பண்றோம். நானே வந்து பண்றதால எனக்கு கஷ்டமா தெரியல. உங்களால பண்ண முடியலன்னா யாருக்கு மசாஜ் பண்ண தெரியுமோ அவங்கள வந்து பண்ண சொல்லுங்க. சரிங்களா? அது வந்து கொஞ்சமா எடுத்து நல்லா அந்த உச்சி மண்டல நீங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும். மீன்ஸ் எனக்கு நல்லா ஃபீல் ஆகும், மற்றவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு மீன்ஸ் இன்னும் வெயில் வரவில்லை, ஆனாலும் நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஆமா தானே? அதனால் இந்த வரகால வெயில் காலத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணா நல்லது. ஏன்னா ஆயில் மசாஜ் பண்ண என்ன ஆகும், உடம்புல இருக்கிற சூடெல்லாம் அப்படியே உச்சி மண்டைக்கு வந்து வெளில போகும்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஃபீல் ஆகும். ஸோ அது கொஞ்சம் உண்மைதான். ஆனா எப்படி எதுன்னு தெரியாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது நல்லா கையில ரப் பண்ணிட்டு அந்த ஃபிங்கர் டிப்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா ஸ்கேப்ல மசாஜ் பண்ணுங்க. மற்றவங்க பண்ணா நல்லா தூக்கம் வரும், செமையா இருக்கும். இது மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்கேல்ப்ல நல்லா தடவ போறோம். பார்த்துக்கோங்க. இது நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன், அதனால உங்களுக்கு அப்படியே போட்டு நான் சொல்லிடுற மாதிரி தெரியும். ஆனா அப்படி இல்லைங்க, நல்லா பொறுமையா பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே முன்னாடி, நடுவுல, பின்னாடி நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? அதே மாதிரி கொஞ்சம் மேல எல்லாம் நல்லா முடிச்சதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணேன், லாஸ்ட் நுனி முடிக்கு போயிட்டு அதுலயும் வந்து எண்ணெய் போட்டேன். ஏன்னா நுனி முடிதான் வந்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி நிறைய காத்து பட்டு நல்லா வெடிஞ்சு போய் கருவாட மாதிரி இருக்கும், காஞ்சி போய். அதே மாதிரி நிறைய முடி வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஆனா ஸ்பிளிட்டன்ஸ், சரிங்களா? ஸ்பிளிட்டன்ஸ் ஆயிடும். அதனால அதுக்கும் போட்ட கருத்துது மீதி மிஞ்சுனா நீங்க வந்து நடு பகுதியிலும் போடலாம். அப்படி இல்லை என்றால் உடம்புல தேய்ச்சும் குளிங்க, உடம்பு குளிராகும். சரிங்களா? இப்ப நீங்க பாக்குற மாதிரி நான் எண்ட்ல போடுறேன் எண்ணெய. அப்படியே சில டைம்ஸ் பண்ணும்பொழுது அப்படியே முடியும் வரும். அடுத்தது நல்லா போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு நம்ம வந்து அத 1/2 hour விடலாம். மீன்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு சூடு உடம்புனா நீங்க 1 மணி நேரம் விடலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க இல்லை, இது வந்து நீங்க ஒரு 1 hour மட்டும் வச்சா போதும். ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு வந்து டக்குன்னு சளி பிடிச்சிடும், டக்குன்னு ஜலதோஷம் ஆயிடும், வெந்தயம் எல்லாம் முடிக்கு போடவே முடியல அப்படின்னா நீங்க ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வச்சுட்டு போய் குளிக்க போயிடுங்க. ஓகேங்களா? அதனால இல்லைன்னா உங்களுக்கு கோல்ட் ஆயிடும், அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம போயிடும். உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா கஷ்டம், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே சோம்பேறித்தனமா இருக்கும். அப்படியே சும்மாவே நம்ம சோம்பேறித்தனத்துல இருப்போம், அது வேற விஷயம். ஆனாலும்
அதனால கொஞ்சம் பார்த்து உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பண்ணுங்க. சரியா? அதுக்கடுத்து நான் லாஸ்டா இருந்ததையும் திருப்பியும் எண்ணெய் போட்டு இப்போ எண்ணெய் போட்டு முடிச்சிட்டேன். லாஸ்ட்ல இப்போ திருப்பியும் ஒண்ணா சேர்த்து அதை மசாஜ் பண்ணி நான் அதை ஒரு கொண்டையில் போட போகிறேன். அதன் பிறகு 1 மணி நேரம் கழித்து நாம் குளிக்க போகிறோம். குளிச்சா இதான் ரிசல்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அமர்த்துங்க. சரிங்களா? விடை பெறுகிறேன். உங்களுடன் அன்புடைய மயங்கா.